வச்சிருந்த கத்தியை பிடிங்கிட்டு நம்ம ஹீரோயின் கூட இருந்த பொண்ணு எஸ்கேப் ஆகி ஓடியார பேய் விடாம அவங்கள துரத்துக்கிட்டு வரும்போது நம்ம ஹீரோயின் நேரா ஓடிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு பள்ளத்துக்குள்ள விழுந்துடுறா. அந்த பொண்ணை துரத்துக்கிட்டே பேயும் வருது. அந்த கேங்க அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அது வழியா வெளியே வர ஹீரோயினை காப்பாத்தின உடனே இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்னும் நம்மளுடைய இன்னொருத்தி வரலையே, இன்னொரு ஃப்ரெண்டு வரலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது திரும்பவும் அந்த சுழல் ஆரம்பிக்குது. அதுல இருந்து காணாம போன இன்னொருத்தியும் வந்துடுறா. எல்லாரும் பெருமூச்சு விட்டு அவளை தூக்கி காப்பாற்றும் போது என்ன இவன் சேப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா, இந்த ட்ரெஸ் போடலையே அப்படின்னு யோசிச்சு ஆதான் தெரியுது அவக்குள்ள வந்திருக்கிறது அந்த பேய் அவளை சும்மா விடல, சும்மா பாடா படுத்தி எடுக்குதுங்க. அப்படி படுத்தி எடுக்கிறது மட்டும் இல்லாம என்னுடைய பொருள் ஒண்ணு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க, நீங்க செஞ்சது மிகப்பெரிய தப்பு, இனிமே உங்களை நான் உயிரோட விட மாட்டேன், எல்லாரையும் சாகடிக்க போறேன் அப்படின்னு பேய் சொல்ல அப்ப அந்த செக்யூரிட்டி ஏதோ சின்ன பசங்க தெரியாம பண்ணிட்டாங்க, மன்னிச்சு விட்டுறக்கூடாதா அப்படின்னு கேட்க முதல்ல உன்னதாண்டா கொல்ல போறேன் அப்படின்னு செக்யூரிட்டி கைய வெட்டிடுதுங்க. அடுத்து கழுத்துல கத்திய வைக்கும் போது செக்யூரிட்டிக்கு வேற வழி இல்ல, உயிர் எப்படியாவது பொழைச்சி ஆகணும்னு அந்த தண்ணிக்குள்ள குதிச்சிடறாப்புல. இப்போ அந்த பேய் நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண போக அப்ப ஹீரோயின் பிளாஷ் ஆன் பண்ணி போட்டோ எடுக்கிறதுனால அந்த பேய் கண்ட்ரோல்குள்ள வருது. அதே நேரத்துல ஒரு வழியா அந்த ரூமோட டோரை திறந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எஸ்கேப் ஆகி வா இங்கிருந்து ஓடிடலாம் அப்படின்னு கூப்பிட நம்ம ஹீரோயின் அந்த பேய் பிடிச்ச பொண்ணைய பார்த்துட்டு இருக்கும் போது பேய் எப்படியோ வெளியில போயிருச்சுன்னு பார்த்தா திரும்பவும் அந்த பேய் அந்த பொண்ணுக்குள்ள உள்ள பூந்துட்டு அட்டகாசமான சேட்டையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹீரோயினை அப்படியே தூக்கி தொங்க விட்டு தான் வாயில இருந்த வாந்திய அப்படியே ஹீரோயின் மூஞ்சில தூப்பி அப்படியே நக்குது பாருங்க. வேற லெவல் சீனா இருக்கு. இதுக்கடையில நம்ம படத்துடைய ஹீரோ எப்படியாவது நம்ம ஹீரோயினை காப்பாத்திடணும் அப்படின்னு உள்ள வந்து பேயை தள்ளி விட்டா ஹீரோயின் அங்கிட்டு விழுந்துடுறா. பேய் கூட நம்ம ஹீரோ சண்டை போட ஆரம்பிச்ச உடனே பேய் ஹீரோவை தூக்கி தண்ணிக்குள்ளேயே போட்டுருதுங்க. இன்னொரு ஃப்ரெண்டு அங்கிருந்து பேய் அட்டாக் பண்ண வந்தா பேய் நம்ம ஹீரோயினை ஒரு உத விட்டுருது. ஹீரோயின் அங்கிருந்து வேற இடத்துல விழுந்துடுறா. இதை பார்த்த இன்னொருத்தன் பேய் அட்டாக் பண்ண வரும்போது அந்த குழிக்குள்ளேயே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் பேய் ஹீரோயின் அட்டாக் பண்ண வரும்போது அந்த குழிக்குள்ள விழுந்தவன் அந்த பேயோட காலை பிடிச்சு குழிக்குள்ள இழுத்துக்கிட்டு போயிடுறாங்க. இதனால அந்த உலகத்துக்கு போற வழியானது அடைக்கப்படுது. இப்ப நிறைய பேர் அந்த குழிக்குள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க. பேயும் போயிருச்சு. குழிக்குள்ள போனவங்களுடைய ஆன்மா வந்து நம்ம ஹீரோயினை மிரட்டுது, எங்களை காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு மிரட்ட ஹீரோயின் பதட்டப்பட்டு பயந்து போய் கீழே உட்கார்றா. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு வேற வழியே இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றா. அதே நேரத்துல மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்ல அவங்க எல்லாம் இறந்துருப்பாங்களே என்ன பண்றது அப்படின்னு கேட்க இல்ல கண்டிப்பா அவங்க யாரையும் கொண்டிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல இருந்து எப்படி அந்த உலகத்துக்கு போறது, திரும்பவும் அந்த உலகத்துல இருந்து எப்படி இந்த உலகத்துக்கு வர்றது அப்படிங்கிற படம் விஷுவல்ஸ் வரைஞ்சிருந்ததுல அதெல்லாம் வச்சு கரெக்டா கனெக்ட் பண்ணி பாக்குறா. அந்த வீட்டுக்கு போறதுக்கும் அந்த குட்டையில இருந்து திரும்ப வெளியே வர்றதுக்கும் எல்லா வழிகளையும் கண்டுபிடிச்சிடறா. அப்பதான் ஹீரோயினுக்கு சடனா ஒரு விஷயம் ஞாபகம் வருது. பேய் கழுத்துக்கு மேல உட்காந்து கத்திய வச்சு குத்த போனுச்சுல்ல, அப்ப அந்த கத்திய தான் பேக்ல எடுத்து வச்சிருப்பா ஹீரோயின். அந்த கத்திக்காக தான் எல்லாத்தையும் துரத்துது, அந்த கத்தியை கொண்டு போய் கொடுத்துட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இல்ல அந்த போர்ட்டல் தான் க்ளோஸ் ஆயிடுச்சு, இதை எப்படி நம்ம ஓபன் பண்றது, இதை பத்தி தெரிஞ்சவங்கள்ட்ட போய் இதை கொடுத்து நம்ம பேசிக்கலாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்படி வெளியில போகணும்னா அதுக்கு சாவி வேணுமே அப்படின்னு கேட்க அந்த செக்யூரிட்டி கையில தான் இருந்தது அப்படின்னு அந்த பேய் செக்யூரிட்டி கையை வெட்டி போட்டுச்சு பாத்தீங்களா, அந்த கையில இருந்து சாவி எடுத்துக்கிறாங்க. சாவி எடுத்துட்டு அந்த ரூமை விட்டு திறந்து வெளியில போனா கோயால அந்த பேய் அங்க நிக்குது. அந்த கோடாரியை வச்சுக்கிட்டு இவங்க 3 பேரையும் வெட்டுறதுக்கு வர பயந்து போன இந்த 3 பேரும் திரும்பவும் வேற வழி இல்லாம அந்த ரூமுக்குள்ளேயே வந்து கதவை சாத்திக்கிறாங்க. சாதாரண மனுஷனாவே சும்மா விட மாட்டாங்க, இது பேய் வேறையா அந்த கோடாரியை வச்சு கதவை பொலன்னு பொழக்குது. பொலந்து ஒரு பெரிய ஓட்டையை போட்டு அந்த ஓட்டை வழியா ஹீரோயினோட மண்டையை பிடிச்சு வெளியில இழுக்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோயினை அப்படியே ஒரு வழியா பிடிச்சி உள்ள இழுத்துறாங்க. உள்ள இழுத்துட்டு வெளியில பார்த்தா அந்த ஓட்டை மட்டும்தான் இருக்கு, பேயை காணோம். இப்ப அந்த பேய் உள்ள வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு கழுத்துல கத்திய வச்சு அவளை கொல்ல போவேன்னு மிரட்ட நம்ம ஹீரோயின் கையில வச்சிருந்த போன்ல பிளாஷ ஆன் பண்ணி அந்த பேயை அட்டாக் பண்றாங்க. பேய் அங்கிருந்து விழுவும் போது திரும்பவும் அந்த உலகத்துக்கான வழி ஓபன் ஆகி பேய் உள்ள விழுந்துருது. பேய் மட்டும் தனியா விழுவல, தான் பிடிச்சிருந்தவளையும் உள்ள இழுத்துட்டு போயிருது. இப்ப ஹீரோயினுக்கு வேற வழி இல்ல, தான் ஃப்ரெண்டை காப்பாற்றணும் அப்படின்னு மீண்டும் அந்த தண்ணிக்குள்ள குதிக்கிறா. அப்படி குதிக்கிற ஹீரோயின் எந்திரிக்கிற இடம் பாத்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமான இடமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பல்லாயிரம் பேர் அங்க வந்திருக்காங்க. அவங்களுடைய எலும்பு
கூடெல்லாம் அப்படியே கிடக்குது. எந்திரிச்சு வந்த ஹீரோயின் அங்கிட்டு இருக்க ரூமுக்கு போறதுக்கு ஒரு சேர் எடுத்து அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு அங்கிருந்து அந்த பேய் இருக்கக்கூடிய ரூமுக்கு போறா. ஃபிளாஷ் ஆன் பண்ணிட்டு எவ்வளவு ஜாக்கிரதையா போனாலும் அந்த பேய் வந்து ரொம்பவே ஈஸியா நம்ம ஹீரோயினை பிடிச்சி சேர்ல கட்டி உட்கார வச்சுட்டு எனக்கு சொந்தமான பொருளை ஒன்ன எடுத்துட்டு போயிட்டேன்னு வருது பாருங்க. அது மட்டும் இல்லாம நீ இந்த இடத்துக்கு வந்ததே பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை காத்துல பறக்க விடுது அந்த பேய். அப்படியே பறந்துகிட்டே ஹீரோயினோட கழுத்தை நெரிக்க போவ ஹீரோயின் அந்த கத்திய கழுத்துல வச்சுட்டு பேய் பக்கத்துல வந்தோடனே பிளாஷ் ஆன் பண்றா. அப்படியே பேய் தெரிச்சு போய் விழுவுது. அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வா இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம், இங்க வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட அப்போ ஹீரோயின் என்ன சொல்றானா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உள்ளதா இருக்காங்க அவங்கள காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ என்ன சொல்றானா அவங்க எல்லாத்தோடையும் விட முக்கியமான ஆளு நீதான் அப்படின்னு சொல்ல அவ நம்ம ஹீரோவோட பேச்சை கேட்க மாட்டேங்கிறா. ஏன்னா ஹீரோ அந்த போர்ட்டலை ஒன்னையால மட்டும்தான் திறக்க முடியும் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் எல்லாத்தையும் காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கறதுல விடாப்பிடியா இருக்கா. அப்பதான் ஒரு பெரிய உண்மையை சொல்றாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயினுடைய அம்மாவை படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணாரு பாத்துங்க, அது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோவோட அப்பா தான். அப்போ மட்டும் அந்த மந்திரத்தை படிச்சிருந்தா எங்கப்பா இந்நேரம் உயிரோட இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கத்தியை கொண்டு போறதுதான் என்னோட கடமை, இதுக்கு மேல என்ன சோதிக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த குழிக்குள்ள விழுந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அங்க வந்துடுறாங்க. வாட்ச்மேன் உட்பட எல்லாரும் வந்துடவும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா அந்த பேய் பிடிச்ச ஜெசிகா ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு மட்டும் வரவே இல்லை. ஏன்னா அவளுக்குள்ளதான் அந்த பேய் இருக்கு. நம்மளுடைய இன்னொரு ஃப்ரெண்டை காணாமேன்னு தேடிட்டு இருக்கும் போது அப்ப அவளும் வந்துடுறா. நீதானா நாங்க கூட பேயின்னு நினைச்சு பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிட்டு இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பேய் அந்த போட்டோவா அந்த செவுத்துல இருக்கு. அந்த போட்டோவை பார்த்துட்டு இந்த குரூப் பயந்து அலறி அடிச்சு ஓடுது. எப்படியாவது தப்பிச்சே ஆகணும்னு திரும்ப காட்டுக்குள்ள ஓட அதுல ஒருத்தி தவறி குழிக்குள்ள விழுந்துடுறா. குழிக்குள்ள விழுந்தோடனே அந்த குழிக்குள்ள இருக்க பேய் எல்லாம் அவளை பிடிச்சி திங்கலான்னு பார்க்கும்போது அப்ப நம்ம ஹீரோயின் வந்து அந்த பிளாஷ் அடிக்கும் போது எல்லா பேயும் அங்கிருந்து மறைஞ்சிருது. மறைஞ்ச உடனே அந்த குழிக்குள்ள விழுந்த அந்த பொண்ணை மேல தூக்கிடுறாங்க. அப்போ பயங்கரமா மழை பெய்யுது. ஆனா அந்த கருப்பு குட்டை அங்க இல்ல, கருப்பு குட்டை மூடிடுச்சு. இந்த கருப்பு குட்டையை எப்படியாவது ஓபன் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அந்த மந்திரத்தை திரும்பவும் படி அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த மந்திரத்தை படிக்கிறா. ஹீரோயின் அந்த துணியில எழுதியிருந்த அந்த உலகத்திற்கு வாங்க வரவேற்கிறேன் அப்படிங்கிறத படிக்க அப்போ ஓபன் ஆகல. திரும்பவும் படிக்கும் போது அது ஓபன் ஆகிறது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா அந்த குழியில குதிச்சு அந்த பேய் உலகத்திலிருந்து ஒவ்வொருத்தரா குதிச்சு வெளியே வந்துடுறாங்க. கடைசியா நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் இருக்கும்போது ஹீரோ கத்தி எங்கேயோ தவற விட்டுட்டாங்க. அந்த கத்தி எடுக்கலான்னு திரும்ப அங்கிருந்து அந்த குழியில இருந்து ஓடி கத்தியை எடுத்துறான். ஆனா அந்த இடத்துக்கு பேய் வந்துடுது. இதை பார்த்த ஹீரோயினும் ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு ஹீரோ பின்னாடியே ஓட ஹீரோ கத்தி எடுத்துக்கிட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கும் போது அந்த பேய் வந்து எல்லாத்தையும் அப்படியே தூக்கி அடிச்சு பறக்க விட்டுருது. அதுக்கப்புறம் பேய் ஒவ்வொருத்தரையா முடிச்சு கட்டலாம் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணதுன்னா நம்ம ஹீரோயின் வருது. ஹீரோயினுடைய நெஞ்சு மேலேயே காலை வச்சு அப்படியே மண்ணுக்குள்ளேயே அழுத்துது. ஹீரோயின் போன்ல இருக்க பிளாஷ் லைட் மூலமா அந்த பேயை ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு பிளாஷ் அடிக்க அந்த கையையும் கண்ட்ரோல் பண்ணிருச்சு பேய். ஹீரோயினுக்கு ரொம்ப பக்கமா வந்து பேய் உன்னுடைய கதை இங்கேயே முடிய போகுது, உன்னை திங்க போறேன் அப்படின்னு ஆணும் வாய புழக்க போனை கண்ட்ரோல் பண்ண முடியாத நம்ம ஹீரோயின் அங்க பக்கத்துல இருந்த கத்தியிலிருந்து பவர் கிடைச்சு அந்த கத்தியை எடுத்து பேயோட கழுத்திலே சொருகிடுறா. அந்த கத்தி சொருகினதுனால அந்த பேய அப்படியே தூக்கிட்டு போகுதுங்க. அந்த கத்தி எப்படியோ உயிர் பொழைச்சிட்டோன்னா அங்கிருந்து நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு அந்த குளத்துல போய் குதிச்சு அந்த ரூமுக்கே வந்துடுறா. ஆனா ஹீரோ மட்டும் அந்த பேய் உலகத்திலேயே மாட்டிக்கிறான். ஏன்னா அவனை தூக்கி பேய் கடாசிருது. அவன் எங்கேயோ போய் விழுந்ததுனால ஹீரோ மட்டும் பேய் உலகத்திலேயே மாட்டிக்கிறான். இப்ப ஹீரோயினும் அவங்களுடைய ஃப்ரெண்டும் எப்படியாவது ஹீரோவை திரும்பவும் வெளியில எடுத்தாங்கன்னு அந்த மர்ம வாசலை திறக்க முயற்சி பண்றாங்க. ஆனா திறக்கவே இல்லை. ஏன்னா விடிஞ்சிருச்சு. இனி இந்த மர்ம வாசல் திறக்காது அப்படிங்கிறத முடிவு பண்ண அவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. செக்யூரிட்டி என் கை எங்க அப்படின்னு கேட்க அந்த கையை எடுத்து ஒரு பிளாஸ்டிக் பையில போட்டுட்டு ஹாஸ்பிட்டலை நோக்கி போறாங்க இந்த குரூப் ஃபுல்லாவே. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நல்லா வெல் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினுடைய போனுக்கு ஒரு வீடியோ வருது. என்ன வீடியோ அப்படின்னா நம்ம ஹீரோ பையதாங்க அந்த பேய் உலகத்துல மாட்டின நம்ம ஹீரோவை பேய் சித்திரவதை பண்ணி அதை வீடியோவா எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு அனுப்ப அதை பார்த்து பயந்து போறா. அப்படியே இங்க படம் முடியுது.